ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான ஒன் பாட் சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் 1/2 kg நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதில் கொஞ்சமாக கல்லுப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். நான் இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி அது லைட்டாக ஃப்ரை ஆனதும் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கணும். அடுத்து 2 தக்காளி எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுறேன். கலந்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாஸ்லாம் ஆட் பண்ண அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். 10 மினிட்ஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தக்காளியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுறணும். வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த சிக்கனுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். ஏன்னா சிக்கன்லேயே நம்ம தண்ணி நிறையா வெளியில் வரும். அதனால் சிக்கனில் தண்ணி எதுவும் சேர்க்காம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சிக்கனில் நிறைய தண்ணி விட்டு வந்திருக்கு. எனக்கு கிரேவிக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால நான் 7 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போது சிக்கன் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணும்போதே ஸ்மெல் சூப்பராக வந்தது. சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. கன்சிஸ்டன்சியும் ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிக்கன் கூட தோசை செஞ்சு தான் சாப்பிட போகிறோம். சுட சுட தோசை வித் சிக்கன் கிரேவி சூப்பர் காம்பினேஷன். இந்த காம்போ யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிஜமாகவே இந்த சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.